இந்த மாதத்துக்கான கர்த்தருடைய வார்த்தை, the promised word for this month is he will do as he has promised. அவர் சொன்னபடியே அவர் செய்து முடிப்பார். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனுஷனும் இல்லை, மனமாற மனபுத்திரனும் இல்லை. அவர் சொல்லியும் அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். men lie, people change. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா சிலலாம் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு நம்மளை பிளாக் பண்ணுவாங்க. There are people who will promise the entire world to you and they will change. ஏன்னா that's the nature of human beings. நிறைய செய்வேன் வாங்க, நான் செய்யவே மாட்டேங்க. ஆனால் but when it comes to God, the book of Numbers chapter 23:19 says, அவர் சொன்னதை அவர் சொன்னபடியே செய்வார். அவர் என்னைக்கும் போய் சொன்னதே கிடையாது. ஸோ அதனால remember, just because we have changed, God does not tear off our plans. நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிடும், நம்ம வாழ்க்கையில் மாறுதல் வந்தனால கர்த்தர் நம்ம பிளானெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு வேற ஒரு பிளானை செய்கிற ஆண்டவர் கிடையாது. அவர் எதை சொன்னாரோ அதை செய்வார். அதனால இன்னைக்கு don't be worried about the voices you are hearing around you. உன்னை குறித்து என்ன பேசுறாங்க, சுத்தி என்ன நடக்குது, அதெல்லாம் வரியே பண்ணாத. உனக்கு சொல்லப்பட்டதை கர்த்தர் நிச்சயமாக நிறைப்பார். So be encouraged, the Lord's going to fulfill all that he has promised in your life. என்றைக்கும் இஸ்ரவேலர்கள் பெரிய ஜேர்னியை தாண்டிட்டு வந்துட்டு they are coming close to Canaan. கேனானுக்கு கிட்ட வராங்க. வரும்போது அமலேக்கியரை வீழ்த்திட்டாங்க, எல்லாரையும் வீழ்த்திட்டாங்க. இப்போ மோவாபில் வந்திருக்கிறாங்க. மோவாபில் அவங்க தங்கி இருக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா பாலாக்னு ஒரு ராஜா, ஓகே, திஸ் கிங் பாலாக், ஹூ இஸ் ஹைரிங் அ ப்ராஃபிட். இப்படி காசு கொடுத்தா ப்ராஃபஸி சொல்கிற ஒரு ப்ராஃபிட் பாலாமை ஹையர் பண்ணி இவர்களுக்கு விரோதமாக நம்ம பாஷையில் சொல்லணும்னா சூனியம் வைக்கும்படியாக, விச் கிராஃப்ட் வைக்கும்படியாக, கர்ஸ் பண்ணும்படியாக பாலாமை ஹையர் பண்ணுகிறார். நான் இதில் ஏன் நமக்கு ரொம்ப முக்கியமாக இந்த வார்த்தை நம்மளுக்கு ரிலேட் ஆகும்னா, இஸ்ரவேலர்களின் எல்லா யுத்தமும் அட்டாக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சது, ரைட்? பட் திஸ் பர்டிகுலர் அட்டாக் தே நெவர் நியூ இட் வாஸ் ஹேப்பனிங் இன் த லைஃப். அவங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு எதிர்ப்புன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா எந்த ஸ்பையும் நியூஸ் கொண்டு வரல மோவாபோட ராஜா அவங்களை அட்டாக் பண்ண போகிறார், சரியா? எந்த 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 எதிர்ப்புக்கும் ஆர்மி நிற்கல, யாருமே நிற்கல. இவங்க மோவாபில் இருக்காங்க, இவங்களுக்கு எதிராக ஒரு ராஜாவை இவங்களுக்கு சபிக்க ஒரு ஆள் ஹையர் பண்ணுறாரு. இஸ் ஹையரிங் அ ப்ராஃபிட் டு கர்ஸ் தெம். லிட்டரலாக நம்ம பாஷையில் சொன்னால் விச் கிராஃப்ட் பண்ணுறதுலாம் ஹையர் பண்ணுறாரு. இது தெரியவே தெரியாது. அண்ட் God is fighting the battles of Israel which they didn't even know. அவர்களுக்கு தெரியாத யுத்தங்களை கூட கர்த்தர் அவங்களுக்காக செய்து கொண்டார். இன்னைக்கும் அருமையான தேவ பிள்ளைகள், இந்த மாதம் நம்ம ஆரம்பிக்கும் போது, even as we step into this month, I want to encourage you, we are all worried about the battles we know. ஆனால் God is even fighting the battles which we don't know. நமக்கு தெரியாத பல யுத்தங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி பாஸ்டர் என் வாழ்க்கையில் விச் கிராஃப்ட் வச்சிட்டாங்க, பிலிசூனியம் வச்சிட்டாங்க, ஜோம் பண்ணால் நான் உடனே சொல்கிறேன், ஐயா வச்சுட்டாங்கன்னு உனக்கு தெரிஞ்சதை குறித்து நீ வேணால் யோசிக்கலாம். தெரியாமல் எவ்வளோ வச்சுருப்பாங்க, அதையெல்லாம் என் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டுறார். அதனால நல்லா ஞாபகம் வச்சுங்க, God is saying that whatever he has promised he will do it for you and don't be worried about the battles which you don't know. இன்னைக்கு முதல் காரியத்தை ஞாபகம் வச்சுங்க, while you rest God fights unseen battles. அதாவது நாம் கர்த்தரை நம்பி அவர் சமூகத்தில் நம்ம ரெஸ்ட் பண்ணும்போது நம் கண்ணுக்கு தெரியாத யுத்தங்களை அவர் யுத்தம் செய்கிறார். என்னாகமம் 22 அதிகாரம் வசனம் 12 வாசிங்களேன். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அதாவதுங்க, இந்த விஷயம் நடக்கிறது இஸ்ரவேலர்களுக்கு தெரியாது. பாலாக்கு பாலாமை ஹையர் பண்ணி பாலாம் கிட்ட ஆள் அனுப்புறாரு, போய் இவங்களை சபிக்கணும். ஆனா இப்படி ஒரு விஷயம் மோசேக்கும் தெரியாது, ஆரோனுக்கும் தெரியாது, இஸ்ரவேலர்களுக்கும் தெரியாது. ஆனா கர்த்தர் அந்த விஷயத்தை டீல் பண்றார். பாலாம் கிட்ட சொல்றாரு, பாருப்பா, அவர்களை நான் ஆசீர்வதித்தேன், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதை ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. அதனால இவன் கூப்பிட்டா அவன் கூப்பிட்டாலும் நீ போகாத, நீ தயவு செய்து ஸ்டாப் பண்ணு, ஏன்னா அவங்க என்னுடைய ஜனங்கள் சொல்லிட்டு இஸ்ரவேலர்களுக்கு தெரியாத இந்த விஷயத்தை God was fighting. இன்னைக்கு I want to tell you, dear children of God, be encouraged. இன்ஃபேக்ட் பாலாம் அதுக்கு மீறி ஒரு கழுத மேலே ஏறி போறார். கழுத மேலே ஏறி போகும்போதும் ஒரு தேவதூதனை ஆண்டவர் அனுப்பிச்சு பட்டயத்தை காமிச்சு, மகனை இதுக்கு மேலே போனால் அவனை வெட்டுருவேன், ஆனால் ஆண்டவர் சொல்லணும். இப்போ இது எல்லாமே இஸ்ரவேலர்களுக்கு தெரியாது. இவர்கள் எல்லாம் மோவாப் தேசத்தில் ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க. அன்சீன் பேட்டில் God was fighting. இன்னைக்கு I want to tell you, dear children of God, even as you step into this one, don't worry about the battles. தெரிஞ்ச பேட்டில்ஸை மட்டும் கொஞ்சம் நீ வரி பண்ண நிறைய இருக்குது. ஆனால் கர்த்தர் வான் பண்றாரு, கர்த்தர் சண்டை போடுறாரு, உனக்கான எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் he is fighting your unseen battles. rest. இப்போ நம்ம லேப்டாப்ல பாத்தீங்கன்னா we have this antivirusல, இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் எல்லா லேப்டாப்லயும் இருக்கும். இப்போ ஒரு தடவை வைரஸ் அட்டாக் வரும்போதும் நமக்கு தெரியவே தெரியாது, நிறைய வைரஸ் அட்டாக் வரும். ஆனால் இந்த ஆன்டிவைரஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியாமல் நிறைய வைரஸஸ் அப்படியே பிளாக் பண்ணியிருக்கோம்.
நீங்கள் உள்ளே போய் ஆன்டி வைரஸ் உள்ளே போய் வாட் ஆர் த பிளாக்ட் வைரஸஸ்ன்னு பார்த்தா தான் காட்ட தவிர்த்து நிறைய நேரத்தில் நம்மளுக்கு எந்த வைரஸ் வந்துச்சு, எந்த வைரஸ் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இன்றைக்கும். We are only worried about the sickness, we know the accidents, we know the losses, we know. There are thousands and millions of such sickness and accidents and the losses which the Lord has already fought for us and He is still fighting for us. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெண்டாவது காரியம், God's blessing is not for negotiation. God's blessing is not up for negotiation. கர்த்தருடைய ஆசீர்வாதம்லாம் நெகோஷியேட் பண்ணி யாராலையும் மாற்றவே முடியாது. வாசிங்க என்னாகமம் 23:20 வாசிங்க. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அதாவதுங்க பாலாம் இப்போ பாலாக்கு என்ன சொல்றாரு, இது பாரு, நீ எப்படியாவது வந்து நீ உங்களை கர்ஸ் பண்ணு. ஒரு இடத்துல இவனும் போறான், பலிபீடத்துக்கு கட்டுறான். ஒரு 3 இடம் பாருங்களேன். பமோத் பால் என்னாகுமா 22 போய் அங்க கர்ஸ் பண்ண பார்க்கறான். ஜோபிம் ஃபீல்ட் ஆஃப் ஜோபின் அங்க கர்ஸ் பண்ண போறான். பியூர் 3 இடங்களுக்கும் பாலாம் போகிறான். பாலா சொல்ற மாதிரியே பலிபீடத்தை கட்டுறான். சாபம் விடலாம் 3 இடத்துல இந்த மோர் ஹி ட்ரைஸ், he is not able to curse at all. அவன் வாயிலேருந்து blessing மட்டும் தான் வருதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கர்த்தர் நம்மளை bless பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு எதிராக எவ்வளோ பேர் வந்து கர்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் ஒன்றும் வேலைக்காகுது. பிகாஸ் his blessing is not up for negotiation. யோசிச்சு பாருங்களேன், இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்டு ஃபால்ஸ் ப்ராஃபிட்டை ட்ரெயின்டு கர்ஸ் பண்ணுற ஆள், சூனியம் வைக்கிற ஆள், சாபம் விடுற ஆள். இவன் போய் 3 இடத்துலையும் கர்ஸ் பண்ண பார்க்குறான். the more he tries to curse, the more God blesses. அதனால டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், இன்னைக்கு சில கவர்மெண்ட் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீல் போட்டிருக்கோம், do not tamper, இதை டச் பண்ணாத எதுவுமே அப்படின்ட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம மேலே கர்த்தருடைய சீல் போட்டிருக்கு. ஸோ டோன்ட் பி worried the people who are cursing you or opposing you or talking bad about you. நம்ம மேலே ஒரு சீல் போடப்பட்டிருங்க. God's blessing on us is not for negotiation. பாலாம் சொல்கிற மாதிரி தான், பாருப்பா நீ என்னை கர்ஸ் பண்ண சொல்லியிருக்க, ஆனால் ஆண்டவர் என்னை பிளஸ் பண்ண தான் கமாண்ட். 3 இடங்களையும் இட்ஸ் சேம் கமாண்ட்மெண்ட். 3வது காரியம், God cannot lie, He cannot fail. நம்ம ஆண்டவர் பொய்யும் சொல்ல மாட்டார், நம்ம ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறதுல ஃபெயிலும் ஆக மாட்டார். என்னாகமம் 23:19 இது எங்கே நடக்குதுன்னா, செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் இவன் பிளஸ் பண்ணுறான், செகண்ட் டைம் ஒரு இடத்துக்கு போனவனுக்கு பிளஸ் பண்ண சொல்கிறான். ஆனால் பாலாம், இந்த வசனம் மோசே சொல்ல, ஆரோன் சொல்ல, இந்த வசனத்தை பாலாம் the false prophet, he is saying this. அவன் வாயில வர வார்த்தையை பாருங்க, 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அதாவதுங்க, இஃப் காடுக்கு பதிலா பிகாஸ் ஆஃப் காடு நம்ம யோசிக்கணும். அதாவது என்னன்னா, அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அது வந்து இது யார் சொல்றான்னு தான் எனக்கு முக்கியமான விஷயம். Moses is not claiming, Aaron is not claiming. The prophet who was called to curse is talking about God. அப்பா போன இடத்துலயும் ஆண்டவர் என்ன அதான் சொல்ல சொன்னார், ஆசீர்வதிக்க சொன்னார். இந்த இடத்துலயும் சொல்றாரு, அடுத்த 10 இடங்க நீ சொன்ன போனாலும் அவர் மனமாற மனுபுத்திரர் அல்ல. இந்த மவுண்டன் இவனே நான் என்ன பண்றான், Balak is thinking, if I take Balaam to different places, probably the curse will change. ஆண்டவர் சொல்ற வார்த்தை மாறும்னு யோசிக்கிறான். ஆனால் பாலாம் சொல்கிறான், எப்பா நீ எத்தனை இல்லை 3 இடம் இல்லை 300 இடத்துக்கு கொண்டு போனாலும் அவர் மனம் மாற மனப்புத்திரர்ல, அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் முடிவு பண்ணது இதுதான், அவர் சொன்னதையே செய்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஸோ அதனால் ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ் மார்னிங், பீப்புள்ஸ் ப்ராமிஸ் கேன் சேஞ்ச், பட் காட் ப்ராமிசஸ் அண்ட் ஹி பெர்ஃபார்ம்ஸ். இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, தயவு செய்து டோன்ட் பி worried about what's happening in your life. God is not going to change your plans because of the place. இடம் மாதிரி கூட்டமான ஆண்டவர் மாத்திரார், ஆள் மாத்தின ஆண்டவர். He cannot lie, he cannot fail. And God is saying, உன் வாழ்க்கையில் சொன்னபடியே நான் காரியங்களை செய்வேன். அதனால் இந்த மாதம்ல you don't be willing to change God's plan. நீ கத்த சொன்னபடியே செய்யறதுனால ஐயோ லேட் ஆகுதுன்னு நீ மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணாத. காட் சொல்றார், நானே செய்வேன்பா சொன்ன மாதிரி. 4th one, the enemy's plans becomes your confirmation. என் எதிரிகள் திட்டம்னா என் ஆசீர்வாதத்துக்கான சாட்சி, அத்தாட்சி, ஆதாரமே. என் எனி திட்டம், whenever my enemy plans, it's a confirmation for God's blessing. என்னாகமம் 24:10 வாசிங்க. அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் கொண்டவனாகி கையோடு கை தட்டி பிலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன், நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். 3 முறைங்க. யோசிச்சு பாருங்களேன், அந்த கிங் டென்ஷன் ஆயிட்டார் பாலாக். மை பிளான் வாஸ், த எனிமி பிளான் வாஸ் டு கர்ஸ். நான் உன்னை கூப்பிட்டதுக்கு கர்ஸ் பண்றதுக்கு.
I wanted you to curse, I wanted you to curse. ஆனா இவர் சொல்றார் 3 முறையும் when I wanted you to curse them, you only blessed. அந்த blessingல என்ன கன்ஃபர்மேஷன்னா, இவன் 3 தடவை கர்ஸ் பண்ணும் போதோ அந்த 3 தடவையும் our blessing was the confirmation. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இஸ்ரவேலர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டன்னு இவன் வாயால கன்ஃபர்மேஷன். இதுக்கு மேல அவர் ஒண்ணுமே பண்ண முடியல. பாலாக் did not go and fight them face to face. பாலாக் இவன் வந்து செட்டில் தான் பீஸ் டாக்ஸ்க்கும் போல ஒன்றுமே பண்ணல. பாலாக் இவனுங்க வந்தாங்கன்னு தெரிஞ்சவொடனே பிஹைண்ட் த சீன்ஸ் he was working around them. போயிட்டு தெளிவாக என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளை ஹையர் பண்ணுறாரு, டே நீ கர்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் எல்லாம் செட் பண்ணுறாரு. ஆனால் பண்ணிய ஒன்றும் பிரோஜனம் இல்லை. எனிமியோட பிளான் எதில் முடியுதுன்னா, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்ற கன்ஃபர்மேஷன்லேருந்து எதிரி பிளான் முடியுது. இன்னைக்கு I want to tell you, dear children of God, no matter how much the enemy plans to confirm that we are blessed. If somebody is planning against you in your office, if somebody is planning against you in your workplace, if somebody is planning in your neighborhood, society, church, ministry, calling, எந்த எதிர்ப்பா இருந்தாலும் அது என்ன கன்ஃபர்மேஷன்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டல்ல கன்ஃபர்மேஷன் அவன் வாயாலே அது வரும். இந்த பூமராங் பார்த்துருக்கீங்களா நீங்க? இந்த பூமராங்கன்றத இப்படி விட்டு அடிச்சிங்கன்னா அந்த பூமராங் என்ன பண்ணா போயிட்டு அப்படியே திருப்பி வரும். பாலாக்குக்கு அதுதான் நடந்தது. He was trying to throw a curse over the Israelites, but it was coming back to him. அவனுக்கு பூமராங் கர்ஸா வந்தது, அவங்களுக்கு blessing-ஆ போச்சு. What was thrown at you will be thrown as a blessing for you. The attacks don't end your story, they announce your new chapter. ஐந்தாவது, if God said it, it's already settled. அப்படின்னா ஒரு காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில சொன்னார்னா அது முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்படின்னா அவர் சொன்னார்னா இட்ஸ் ஆல்ரெடி செட்டில். இட் மீன்ஸ் இட்ஸ் ஆல்ரெடி டன் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில் அது செய்து முடிக்கப்பட்டது. யோசுவாவின் புத்தகம் 21:45 வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. In English it says, not a single one of all God's good promises that the Lord had given to the family of Israel was left unfulfilled. Everything had spoke come true. பாருங்களேன், இது எங்க சொல்றாங்கன்னா, after the Israelites settled in Canaan, கானானுக்கு வந்து இஸ்ரவேலர்கள்லாம் செட்டில் ஆன பிறகு இந்த வார்த்தையை யோசுவா கொடுக்கும்போது சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையும் நிறைவேறினது ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. ஆனா இந்த பாலாக்கு மோவாப் சிச்சுவேஷன் எதுக்குன்னா, அது ப்ரீ கானான். அந்த டைம்ல என்ன சொல்லிட்டாங்க, எப்பா நீங்க கானான் போய் செட்டில் ஆகிறதுக்கான வாக்குத்தத்தம்லாம் இருக்குது. ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டாரு, மனமாற மனுஷன் இல்லை. யோசுவாவில் சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாம் நிறைவேறின பிறகு கன்ஃபர்மேஷன். இது நீங்க ரெண்டும் கம்பேர் பண்ணீங்கன்னா, நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னதல்ல, இது நடந்த பிறகு இதோட கன்ஃபர்மேஷன். ஐயா, இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை எங்க வேணா நீங்க கேட்டிருக்கலாம், லைவ்ல கேட்கலாம், இல்லை நீங்க இன் பர்சன் இங்கே இருக்கலாம். உன் வாழ்க்கையில் நீ எந்த நிலைமையில வேணாலும் you can probably go through a tough time or probably you are imagining, ஐயோ ஆண்டவர் சொன்னது நிறைவேறுமா, நடக்காதா? But this morning I want to encourage you, even as you're watching this promise service, ஐயா அவர் சொன்னார்னா சொன்னது ஒரு இடம், திருப்பி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணது ஒரு இடம். அவர் சொல்லும் போதே சொல்லிட்டாரியப்பா, கன்ஃபார்ம்டு நீ நினச்சிக்கோ. If God is settled, said it, it's settled. So இன்னைக்கு if you received a word from God, it's settled. என்ன அமௌண்ட் பெண்டிங்காக இருந்தாலும் செட்டில்டு. வாழ்க்கையில் எந்த காரியம் வெயிட்டிங்காக இருந்தாலும் இட்ஸ் செட்டில். இஃப் காட் செட் இட், இட்ஸ் செட்டில்டு. ஏன்னா அவர் பொய் சொல்லவோ மனமாறவோ மனுஷனே கிடையாது, அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பதே கிடையாது. அதனால் இன்னைக்கு ப்ராபப்ளி இஸ்ரவேலர்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க பாட்டுன்னு வர்ஷிப் பண்ணுகிறாங்க, ஜாலியாக பலி செலுத்துனுங்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுகிறாங்க. யோசிச்சு பாருங்க, யார்கிட்டயாவது போய் சொன்னா, டே இவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து உங்களை கர்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தனை ஹையர் பண்ண, இஸ்ரவேலருக்கும் தெரியாது, ஆரோனுக்கும் தெரியாது, மோசஸுக்கும் தெரியாது. இப்படி ஒரு விஷயம் நம்ம பின்னாடி நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பின்னாடி ஒரு ஈவில் பிளான் நடக்குதுன்னு தெரியாமல் அவங்க பாட்டுன்னு ஆல்டர் பில் பண்ணி வர்ஷிப் பண்ணி பலி செலுத்துன்னு ஜாலியாக இருக்கிறானுங்க டென்ட்டில். ஆனால் இங்கே நொந்ததெல்லாம் பாலாக். எனிமீஸ் வேர் அப்செட். இன்னைக்குங்க தெரிஞ்சதை குறித்து கவலைப்படாத. நிறைய தெரியாத விஷயங்கள் நடந்தாலும் நான் கர்த்தரை ஆராதிப்பேன், துதிப்பேன், பலி செலுத்துவேன், நன்றி சொல்லுவேன். என் கர்த்தர் என்னை சபிக்கிறவர்களை கொண்டு கூட என்னை ஆசீர்வதிப்பார். அதனால இன்னைக்கு I want to encourage you, this month the Lord will do as he has promised. அவர் சொன்னபடியே, அவர் வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொன்னபடியே அவர் செய்து முடிப்பார். அதனால அவர் பிளானை மாற்ற போறதில்ல, நீங்க பிளானை மாத்திராதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே ராஜா, இந்த மாதத்திலையும் I want to bless everybody who's watching us live and who is right now in this auditorium. I pray in the name of Jesus.
அப்பா திஸ் வேர்ட் வில் கம் டு பாஸ். கர்த்தர் அவங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா எவ்வளோ தடைகள் வரலாம், காலதாமதம் எது வேணா ஆகலாம், ஆனாலும் ராஜா கர்த்தர் நீ சொன்ன வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். நீ சொன்ன யூ ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச் தேர் பிளான்ஸ். பட் லார்ட், நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமல் இங்கே பின்னாடி நடக்கலாம், ஆனால் அதையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவீர். no matter who is working against it, doesn't matter. ஆனால் அவர்கள் எல்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்க வாயினாலே அந்த ஆசீர்வாதம் வரும்படியாக கர்த்தர் நீர் செய்வீர். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.